இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இம்மட்டுமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். திருவசனத்துக்குள்ளாய் பிரசங்க நேரம். இது பிரசங்க நேரத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 10ஆம் அதிகாரம் 38, 39, 28, 29. மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படட்டும். இந்த வசனம் எங்களை செவ்வையாய் நடத்த நமக்கு பெருமையாக வாழ கற்றுத்தரட்டும். நித்திய மறையிலும் அது உதவும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, கிருபையின் ஆவியை 29, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லேலூயா சொல்லுமா? அதை நம்ம எவ்வளோ விஷயத்தை நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நம்முடைய நித்தியத்தை, எதிர்காலத்தை குறித்து நம்ம அதை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது, கவலைப்படுறதே கிடையாது. தேவையில்லாததுக்கெல்லாம் கவலைப்படுறோம். அல்லேலூயா. தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள். இங்கே 2 வசனத்தை தான் நான் வாசித்திருக்கிறேன். 2 வசனமும் என்ன சொல்லுதுனாக்கா, பழைய ஏற்பாட்டு புத்தகத்தையும் புதிய ஏற்பாட்டு புத்தகத்தையும் பைபிளில் முழுதுமாய் சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். பழைய ஏற்பாட்டு சம்பவத்தில் மோசேயின் பிரமாணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. 28ஆம் வசனம். 29ஆம் வசனம் சொல்லப்படுது கிறிஸ்துவின் பிரமாணத்தை குறித்து சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் என்ன சொல்லப்பட்டது என்றால், சுருக்கமான சொல்லிவிடுகிற நேரம் இல்லை. மோசேயின் பிரமாணத்தை குறித்து கடந்த வாரத்தை நம்ம பார்த்தோம். இயேசுவிடத்தில் கல்லெறியும்படியாக வந்தார்கள். அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? 2 பிரமாணத்தை நிறைவேற்றினார் என்பதை பார்த்தோம். தேவனுக்கு விரோதமாக, அந்த ராஜ்யத்திற்கு விரோதமாக யாராவது குற்றம் செய்ய தூஷிப்பார்கள் என்றால், அதில் மோசேயின் பிரமாணத்தில் தேவன் எழுதி கொடுத்த பிரகாரமாய் அவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்பது சட்டம், கடவுளுடைய சட்டம். அது எப்படி அடிக்கணுன்னாக்கா 2-3 பேர் சாட்சி சொல்லணும். ஒருவராக சாட்சி சொன்னால் அது நிற்காது. 2 பேர் 3 பேர் யாராவது சாட்சி சொன்னாக்கா அந்த சாட்சி பலப்படும். அப்பொழுது அவர்களை கல்லெறிந்து கொள்ளலாம். கவனிங்க, தேவனுடைய பிரமாணத்தை, கடவுள் பிரமாணத்தை மோசேயின் மூலமாக கொடுத்த அது நிறைவேற்றாத, தவறாக பயன்படுத்துவார்கள் என்றால் நிச்சயமாக கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் சட்ட திட்டங்களை எழுதி கொடுக்கிறார் என்றால் அது நம்மை பூமியில் நல்லவர்களாக, உத்தமர்களாக, உண்மையுள்ளவர்களாக, நீதிமான்களாக வாழ்வதற்காகத்தான் அதை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் கடவுள் அந்த நியாய பிரமாணத்தை எழுதி கொடுக்கும் பொழுது அந்த நியாய பிரமாணத்தையே தன் சுயத்திற்காக மனிதர்கள் முன்பாக அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவது போல, நியாயப்பிரமாணத்தின் சத்தியத்தை நிறைவேற்றுகிறோம் என்று நிறைவேற்றுவது போல, தனக்கு பிரயோஜனமாய் தன் சுயத்திற்காக இந்த நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்துகிற வாழ்க்கையில் எவ்வளோ கொடூரங்கள் நடக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. ஏனென்றால் மனிதர்கள் முன்பாக அது நீதியாக காணப்படும். இவர்கள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்று மனிதர்கள் முன்பாக அது நீதியாய் தெரியும். அந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்த தேவன் ஒருவர் இருக்கிறாரு. அந்த நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டத்தின்படி
அவர்கள் அதை நிறைவேற்றுகிறார்களா என்பதை அவர் ஒருவர் பார்க்கிறாரே, அவர் நீதி செய்கிறாரே என்ற அந்த பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் சாபமாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்த கடவுளுடைய வார்த்தையை இவர்கள் தவறாக தன் வாழ்க்கைக்கு பயன்படுத்தி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டோம் என்று கொக்கரிக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையை எழுதி கொடுத்தவர், நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தவர் அதை பார்க்கிறார். இவர்கள் தவறாக நான் எழுதி கொடுத்த சட்டத்தையே தவறாக மக்கள் மேல் திணித்து இவர்கள் சுகம் காண்கிறார்கள் என்று அவர்கள் மேல் தேவன் கோபம் கொண்டு சாபத்தை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம்! எவ்வளோ கொடிதான சம்பவம். ஆனால் கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா சொல்லுமா? கிறிஸ்து பிறந்தார். தேவன் பார்த்தார், காலம் ஏற்ற காலம் வரும்பொழுது கிறிஸ்துவை நமக்காக தந்து. கர்த்தர் ஸ்தோத்திரம்! 2-3 சாட்சிகளினாலே ஒரு குற்றவாளியை தீர்ப்பது போகட்டும் என்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா! அதுமாதிரி யார் என்ன பண்ண, நீங்கள் குற்றப்படுத்தாரு, நீங்கள் சாட்சிகளாக இருக்காது, நீங்கள் சாட்சிகளை வாழுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். நீங்கள் 2-3 பேர் சேர்ந்து ஒரு குற்றவாளி, இவன் குற்றம் செய்தான், இவன் தேவனுக்கு விரோதமாக அவன் தூஷித்தான், ராஜ்யத்திற்கு விரோதமாக இவன் பல காரியங்களை செய்தான் என்று 2-3 பேர் சேர்ந்து ஒரு மனுஷனை சாட்சியாக விரல் நீட்டி வாழ்கிற காலத்தை இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார். ஸ்தோத்திரம்! அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா! அப்படி யாரையும் நீங்கள் என்ன பண்ணாங்க, குற்றப்படுத்தாதீங்கன்றார் ஆண்டவர். எவ்வளோ நல்ல ஒரு இயேசு! நீங்கள் சாட்சியாய் நின்று மற்றவர்கள் குற்றப்படுத்தாத, நீங்கள் சாட்சியாய் வாழுங்கள். இயேசுவின் பிரமாணம் இதுதான். அப்படி ஏதாவது தவறுகள் செய்வார்கள் என்றால் 2-3 பேரை அழைத்து அவர்களை கண்டித்து உணர்த்துங்கள். பவுல் எழுதுகிறார் தீமோத்தேயு புத்தகத்தில். நிறைய இப்போ சொல்ல நேரம் இல்லை, விளைக்கணும். பாருங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளையில் நான் சொன்ன பிரகாரமாக அந்த தேவன் எழுதி கொடுத்தத அந்த பிரம்மாணத்தை, கல்லெறிந்து கொள்ளுகிற பிரம்மாணத்தை யார் மீறுகிறார் என்றால் புத்தகத்தை பார்ப்போம். 1 ராஜாக்கள் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சுருக்கமாக வந்து விடுகிறேன். 21ஆம் அதிகாரம் நமக்கெல்லாம் தெரிந்த வசனம் தான், படித்த சம்பவம் தான். இருந்தாலும் இந்த நேரத்தில் அது பிரயோஜனம் தான் இருக்குது. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு யெஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு, இஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரமனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபத்தோடு பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்து இருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாப்பை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தரனை காப்பாராக என்றான். அல்லேலூயா சொல்லுமா? இந்த சம்பவம் தெரியும். ஆகாப்பு அந்த தேசத்தின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, அவன் மனைவி எசபேல், இவர்கள் அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள். அவர்கள் பெரிய அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் அழகான திராட்சை செடிகள் இருக்குது. ராஜாவுக்கு பொறுக்க முடியல. வரவங்களாம் அரண்மனை பார்த்து அந்த திராட்சை தோட்டத்தை பார்த்து பாராட்டுகிற ஒரு அளவுக்கு வருகிற மாதிரி அந்த அழகான திராட்சை தோட்டம் ராஜாவுக்கு பொறுக்கலை. ராஜா அந்த மனுஷனை கூப்பிட்டு, நாபோத் என்ற மனுஷனை கூப்பிட்டு, அந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுத்துரு. அது என்னவோ மாற்ற போகிறேன் நான். அப்போ பாருங்கள், அழகான அந்த தோட்டம் இவன் கண்ணுக்கு பிடிக்காமல் இருக்கிறதுனால தான் அது என்ன பண்ணுறான், அதை குறைவுபடுத்த அதை கீரை தோட்டமாய் மாற்றப் போகிறேன். ஆகினால அந்த திராட்சை தோட்டம் வைத்திருக்கிறாயே, அந்த தோட்டத்தை எனக்கு கொடுத்துரு, நான் வேறு உனக்கு நான் தோட்டம், பெரிய தோட்டம் தரேன் இதை விட அப்படின்னு கேட்குறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா சொல்லு, பணம் கூட அதிகமாக எவ்வளோ வேணாலும் பணம் நீ சொல்கிற, அந்த பணத்தை கூட நான் கொடுத்துட்றேன், நான் அந்த தோட்டத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னா. ஏன் எவ்வளோ அழகான திராட்சை தோட்டத்தை என்ன மாற்ற பார்க்குறான்.
கீரை தோட்டமாய் மாற்ற பார்க்கிறான். கொடுஞ்செயல் செய்ய அவன் எண்ணங்கள் இருக்குது. மற்றொரு சந்தோஷத்தில் பிரியப்படாமல் மற்றொரு சந்தோஷத்தை சிதைக்கிற ஒரு அனுபவம் தான் அது. மற்றவருடைய காரியத்தில் நுழைவது கூடாத காரியம். அல்லேலூயா. மற்றவர்கள் விருப்பத்தில் நாம் பிரவேசிக்கக்கூடாது. மற்றவர்கள் விருப்பத்தில் நாம் அதை மாற்றக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏதாவது காரியம் நமக்குள்ளே இருந்தால் சொல்லுன்னு கேட்கணும், சரி செய்யலான்னு வரணும். அல்லேலூயா. அப்படி ஒரு வாழ்க்கை நமக்குள்ளாய் வருவது மிகவும் நல்லது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் அந்த மனுஷன் சொல்கிறார், நாபத்து நான் சொல்கிறேன் 3 வருஷத்தில் நாபத்து ஆகாப்பை நோக்கி, ராஜாவாக இருந்தாலும் அவன் சொல்கிறான் பாருங்கள், நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. கர்த்தர் மேலேயே என்ன பண்ணுறான்? தன் சாட்சியை வைக்கிறான். எவ்வளோ துணிகரமான மனுஷன் இந்த ஆகாப்பு, எவ்வளோ துணிகரமான மனுஷி அவன் மனைவி எசபேல். தேவனுடைய சட்டம் ஒன்று இருக்குது இல்லையா, கல்லெறிந்து கொள்ளுகிற சட்டம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இவன் போய் வீட்டில் போய் சாப்பிடாம கொல்லாமல் இந்த ராஜா என்ன பண்ணுறான்? பெட்டில் போய் படுக்கிறான். உடனே ஒரு மாதிரி அடிச்சு போடாமல் ஒரே கவலையாக சோகமாக போய் பெட்டில் போய் படுக்கிறான். படுத்தாக்கா மனைவி கேட்குறா, என்னங்க சாப்பிட மாட்டீங்க, என்ன ஒரு சோகமாக இருக்கிறீங்க, என்ன விஷயம்? இல்லை, நம்ம பக்கத்தில் இருக்கிற திராட்சை தோட்டம் விஷயம் நாபாத்து நான் கேட்டால் கொடுக்க மாட்டான், என்னை அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னா மனைவி என்ன பண்ணிடணும்? தன் எதிர்காலத்தெல்லாம் காப்பாற்றிருக்கலாம், நம்ம ராஜ்யத்தெல்லாம் காப்பாற்றிருக்கலாம், ஒரு தீங்கு வராது பார்த்துருக்கலாம். அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ இடிச்சிட்டால. அல்லேலூயா சொல்லுமா? இடிச்சிட்டா. ஆதாமு ஏவாள் வாழ்க்கையில் தொடங்குறதுக்கு அந்த காரியம் அங்கே சந்ததி தான் ஆசீர்வதித்தார். இங்கே அதேமாரி பண்ணுறாரு ஆண்டவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுமா? ஜாக்கிரதையாக இருக்கணும். யோசித்து பாருங்கள் அந்த சம்பவத்தை. ஒன்றும் இல்லை, நியாயபிரமாணத்தை மீறினதற்காக தேவ கோபம் பற்றி எரிந்தது பாரு. இவன் சொல்கிறான், கர்த்தரனை காப்பாராக. அப்போ என்ன, யார் ஒன்றை காப்பாற்ற முடியும்? நான் தானே ராஜான்னு நினச்சானோ என்னன்னு தெரில, அந்த யோசபேல் நினச்சாலும் என்னன்னு தெரில. என்னங்க நீ ராஜா, தேசத்துக்கு ராஜா. அவன் சொல்கிறப்ப நீ யார்? இந்த தேசத்துக்கு ராஜா. அவன் ஆஃப்டர் அவன் பக்கத்தில் ஒரு தோட்டம் வச்சுன்னுக்கிறான். அவன் வந்து உன்னை பார்க்குறானா? நீ கம்முன்னு இரு, அந்த தோட்டத்தை உனக்கு சொந்தமாக்குறான் பார். அல்லேலூயா சொல்லுமா? எவ்வளோ பேர் அப்படி நம்ம சபடால்ன்றமே அந்தமாரி வார்த்தை நம்ம வாயில் என்ன பண்ணக்கூடாது? வரவே கூடாது. அது ஆங்காரமான ஒரு வார்த்தை. தேவ பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழணும் தான் கர்த்தர் அழைத்திருக்கார். யாரையும் எதிர்க்கவோ, யாரிடத்தில் போரிடவோ, யுத்தம் பண்ணவோ நம்மளுக்கு அதிகாரம் கொஞ்சம் கூட கிடையாது. புத்திமதிகள் சொல்லலாம், அல்லேலூயா, எதிர்க்கவே கேட்டலாம். ஆனால் பகையாக பின்புறமாக முதுகு பின்னாடி பேசுவது கிறிஸ்துவ வாழ்க்கை உன்னை பாதிக்கும். தேவ கோபம் வரும். அல்லேலூயா. நன்றாக கவனிக்கணும், யோசிக்கணும். ஆண்டு சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். 17-19 வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உடனே கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவள் என்ன பண்ணுறானாக்கா 2-3 பேர் எழுப்புறா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இவ ராஜாவுடைய அந்த நிருபத்தை எடுக்கிறா, அவளே எழுதுறா, அவளே முத்திரை போடுறா, அவளே மூப்பர்கள் அந்த நாபத்தை எங்கே எழுதுறானோ அந்த பகுதியில் மூப்பர்கிட்ட கொடுத்து இந்தமாரி அவனை கொண்டுடுங்க, கல்லெறிந்து கொண்டுடுங்கன்னு ஆர்டர் கொடுக்குறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவன் நினச்சிட்டு யாரும் பார்க்கல. தேவனுடைய வார்த்தையை நம்ம தவறாக எடுத்து பயன்படுத்துவது எவ்வளோ பெரிய கொடுன்னு அவளுக்கு தெரியல. அதே போல் 2 பேலியான் மக்கள் வராங்க. வந்து இந்த மனுஷன் வந்து தேவனுக்கு விரோதமாக தூஷணம் பண்ணால், இந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக தூஷணம் பண்ணான்னு சொல்லி எல்லாரும் கல்லிருந்து நாபாத்தை என்ன பண்ணுறாங்க? கொன்று போட்டுடுறாங்க. அல்லேலூயா. ஆனால் சொல்கிறாரு, கர்த்தர் என்னை காப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் காக்கலையா? இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தரை கவனிக்கணும். வாசனத்தை வாசிக்கலாம். நான் சொன்ன வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை திஸ்பினியாக எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பை சந்திக்கும்படி போ.
இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி என்றார். அல்லேலூயா சொல்லுமா. நாபோத்தின் ரத்தத்தை நாய்கள் நக்கினதான். கல் எறிந்து கொள்றா இல்லையா, ரத்தம் சிந்தது இல்லையா. எல்லோரும் எத்தனை பேர் கல் அடிச்சிருப்பாங்க. அது அரை கிலோவோ எவ்வளோ பெரிய கல்லோ என்னாவோ மண்டையிலையோ உடம்புல அங்கே அடிச்சிருப்பாங்க. ரத்தம்லாம் சிந்தி இருக்குது. அந்த ரத்தத்தை நாய்கள் நக்கிறது. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார் என்றால் இவைகளெல்லாம் சம்பவித்தது ஏன் என்றால் நாம் நினச்சி ஏன் காப்பாற்றக்கூடாதா. அல்லேலூயா. நம்ம என்னெல்லாம் அப்படி தான் போவோம். விசுவாசம் உள்ளவர்கள் அப்படி நினைக்கவே மாட்டாங்க. உறுதியாக உள்ளவர்கள் அப்படி நினைக்கவே மாட்டாங்க. ஏதோ கர்த்தர் நமக்கு அதை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இவையெல்லாம் சம்பவித்தது யாருக்காக எழுதப்பட்டது? இக்காலத்திலே வாழ்கிற நமக்காக எழுதப்பட்டது. அங்கே அவர்கள் அப்படி நடந்ததினாலே, அவனை கொன்றதினாலே அவன் மேல் தேவனுடைய கோபம் எப்படி பற்றி எரிந்தது என்பதை காட்டுவதற்காகத்தான் நாபாத்தை கைவிடுவது போல தேவன் அந்த சம்பவத்தை அனுமதிக்கிறார். எங்கே நாபாத்துடைய ரத்தம் சிந்தி எங்கே நாய்கள் நக்கினதோ அதே இடத்துல அல்லேலூயா சொல்லுவோமா, அதே இடத்துல உன்னுடைய ரத்தத்தையும் உன் மணி எசபேலுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் ரத்தத்தைன்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய சாபம். யோசித்து பாருங்க. அதான் யோசித்து பாருங்க. நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு முறை தானே வாழ்க்கை, ரெண்டாவது முறை தான் இல்லையே. அல்லேலூயா. இந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தரை அர்ப்பணித்து வாழ்ந்து இங்கே நல்ல சாட்சியாக வாழ்ந்துட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதான் நான் முதல்ல சுருக்கமாக சொன்னேன். அப்போ 1:8 சொல்கிறார், நீங்கள் யூதாவிலும் சமாரியிலும் அப்புறம் எங்கே எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியிலும் உலகம் முழுவதும் நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், பரிசுத்த இடத்துல வரும்பொழுது பலன் அடைந்துன்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்போ நம்ம இடத்துல பரிசுத்த வந்துட்டார், நம்மளாம் பலன் அடைந்துட்டோம். இப்போ நம்ம வீட்லேயும் சாட்சியாக இருக்கணும், சபையிலையும் சாட்சியாக இருக்கணும், நம்ம இருக்கிற பகுதியிலையும் சாட்சியாக இருக்கணும், எங்கேயுமே சாட்சியாக இருக்கணும். நம்ம யாரையும் என்ன பண்ணக்கூடாது, வேலை நீட்டக்கூடாது. நம்ம முதுகை பார்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா, உன் முதுகில் இருக்கிறத பாருன்றார் இல்லையா. மத்திய புத்தகத்தில் பிரசங்க நேரத்தில் சொல்ல இல்லையா. அதெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, சுருக்கமாக முடிச்சிடுறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். உன் கண்ணில் அவ்வளோ அழுக்கு இருக்குது, துரும்பு இருக்குது மற்றவங்க மேலே, ஆனால் உன் உத்திரமே உன் முதுகில் இருக்குது, உன் கண்ணில் இருக்குதுன்றார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோம்மா. யாரையும் குற்றப்படுத்தாத ஒரு வாழ்க்கை அல்லேலூயா மிகவும் நல்லது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்கே அவர்கள் குற்றப்படுத்துகிற சாட்சிகளாக நிற்க வைத்து அவர்கள் வழியாக அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இன்று யாரையும் நீங்கள் குற்றப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. சாட்சிகளாய் எனக்கு சாட்சிகளாய் வாழுங்கள். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அதுதான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிக்கலாம். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாப்புக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனும். அல்லேலூயா. இதை படிச்சுட்டே போன சம்பவங்கள் அப்படியே இருக்கும். யார் சந்ததிகளை கர்த்தர் என்ன பண்ணுறார், கோபம் வைக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா சுருக்கமாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கணும். வருவோம் நம்ம இப்ரேய புத்தகத்துக்கு, நிறைய நேரம் இல்லை. நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன் பிரசங்கத்தை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த 10ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 28-29 வாசிக்கலாம். மீண்டும், மோசேயுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே.
தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. பொய் சாட்சி சொன்னார்கள். 10 கட்டளையில் கடவுள் கொடுக்குறாருனாக்கா 9வது கட்டளை நினைக்கிறாரு, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இவர் பொய் சாட்சியை தனக்கு லாபமாக, தனக்கு சுயத்திற்காக அந்த பொய் சாட்சியை சொல்லி, ராஜாவாக நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவன் திமிராட்டம் கொண்டவனாக இருந்தாலும் கர்த்தருடைய சாபம் அவன் மேல் வருகிறது. அவன் கேட்ட மாத்திரத்தை கண்ணீர் விட்டு அழுகிறான். ஆகா, நான் தவறு செய்துட்டேன். ஆனால் யோசேப்பு அப்படி மனம் திரும்பலை, எழுதலை. அவன் சொல்கிறாரு, கொஞ்ச நாள் அவனுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஜீவனை கொடுக்குறேன். ஆனால் அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாமே அந்த சாபத்திற்குள்ளாகிறார்கள். இவன் போரிலே போய் இந்த ஆகாப்பு போரில் போய் வரும்பொழுது காயங்கள் ஏற்படுகிறது, வெட்டு காயங்கள். அந்த காயத்தை கழுவும்படியாக ஒரு கரையில் போய் கழுவுறான். ரத்தம் அப்படியே அந்த ரத்தத்தை அப்படியே கழுவி விடுறான். அந்த நேரத்தில் அந்த ரத்தத்தை நாய்கள் என்ன பண்ணுது, நக்குகிறது. தேவனுடைய வார்த்தை பாருங்கள், உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். ஜாக்கிரதை. அதான் யோசித்து பாருங்களேன். அதான் சொல்லுது தேவனுடைய வார்த்தை. என்ன பண்ணுங்க, யோசித்து பாருங்கள். அப்போது பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய வார்த்தையை மீறினார்கள், சாட்சியாக இல்லாமல் போனார்கள் என்பதற்காக அந்த சட்டத்தை எழுதி கொடுத்த கடவுளுக்கு எவ்வளோ கோபம் வந்தது என்றால், கடவுளே மனிதனாக வந்து நமக்காக மரித்து உயிர்த்து எழுந்தார் என்றால் யோசிக்கணும். அல்லேலூயா. யோசிக்கிறீங்களா? இவ்வளோ நேரம் சொல்லப்பட்ட சம்பவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவன் பிரம்மாண்டத்தை மோசடியின் மூலமாக கொடுத்து அதை தவறாக மிஸ்யூஸ் பண்ணதுனால தேவ கோபம் வந்து அவரை சபித்து சாபத்திற்குள்ளாக தள்ளி அவர் ரத்தம் சிந்தும்படியாக காலத்தை உண்டாக்கினார். அப்படிப்பட்ட தெய்வம் நீங்கள் சாட்சியாக அங்கே போய் யாருக்கும் சாட்சி நிற்காதீங்க, போய் சாட்சி சொல்லாதீங்க, நீங்கள் சாட்சியாக வாழுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்? எழுதி கொடுத்தவரே மனிதனை மாறிட்டார். அல்லேலூயா சொல்லுமா. மோசை மூலம் என்ன எழுதி கொடுத்தாரோ அவரே மனிதனாய் மாறி பாவம் ஒரு நாள் மக்களை விட்டு விலகலை, நானே இறங்கி போகிறேன் என்று வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த தெய்வம் நமக்காக மரித்து நம் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு பிரமாணம். அந்த பாவ மன்னிப்பை கடவுள் நமக்கு கொடுக்கும் பொழுது அவரே வந்து பாவத்தை மன்னித்தார் என்றால், நாம் அந்த பாவத்தை மீறி நாம் செய்வோம் என்றால் சாபமல்ல நமக்கு. அல்லேலூயா. நித்திய நரகம். அல்லேலூயா சொல்லுவோமா. இங்கே நல்லா வாழலாம். நல்லா புரிஞ்சுங்க. சாபத்தெல்லாம் பாவத்தெல்லாம் எடுத்துட்டார் ஆண்டவர். மினிமம் இந்த பாவத்தை நீ வருவிப்பாய் என்றால் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்வாய் என்றால் அதைத்தான் சொல்லுகிறார் கர்த்தர். நல்லவர் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான அந்த கொடிதானதை நினைத்து பாருங்கன்றார். விளையாட்டுலம்மா, இங்கே நம்மளுக்கு எந்த தண்டனை இல்லை, இங்கே நம்மளை ஒன்றுமே செய்யலை, நம்ம நல்லா தான் இருக்கிறோம். இல்லை கணக்கு எழுதுகிறார் ஆண்டவர் எல்லாத்தையும். சோத்திரம். கிருபையின் காலம் இது கிருபையின் எவ்வளோ நம்ம தவறு செய்தாலும் கர்த்தர் பொறுத்து தான் இருப்பார். ஆனால் பாவங்களை கணக்கில் வைக்கிறார். நமக்கு ஒன்றும் நடக்கலைன்னு நினைக்காதீங்க, யாரும் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. ஆகாப்பு யோசேப்பு அப்படி தான் நினச்சி சந்ததியெல்லாம் அழிந்து போனது. ரத்தம் அவர் என்ன சொன்னாரோ அந்த காரியம் அப்படியே நடந்தது. இப்போதும் அதான் சொல்கிறாரு, கொடிதான ஆக்கினைக்குள்ளாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்து உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் கிருபையின் ஆவியை நிந்திக்கிறேன் எவ்வளவு கொடிதான ஆக்கினை பாத்திரவனாய் இருப்பான் என்று அங்கே வைத்து நீங்கள் யோசித்து பாருங்கன்றார். அங்கே நான் என்ன செய்தேன்? அப்போ நான் தேவனாக இருந்தேன். மனசாட்சி அதான் கிருபையின் பிரமாணத்தில் இருந்தேன். பிரமாணம் காலம் அது, தண்டனை அளிக்கிற காலம் அது.
இப்போ தண்டனை இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் தண்டனை இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதில் ஜாக்கிரதையாக நம்ம காலத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவன் நமக்காக வைத்த பந்தியில் ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுக்கு முன்பாக அவர் இரக்கத்தை பெறும்படியாக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறத நல்லா கவனிக்கணும். அவர்கள் யாரும் பார்க்கலன்னு கொண்டுட்டாங்க, நான் பார்த்தேன். ஆனால் யார் பார்க்குறது? தேவன் பார்க்கிறார். மனிதர்கள் நியாயம் தீர்க்க முடியாது, ஆனால் தேவன் நியாயம் தீர்ப்பார். மறக்கவே கூடாது. நான் என்ன தவறு செய்தாலும் சரி, யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் நியாயத்தில் ஒரு நாள் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த தவறுனாலும், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த தவறுனாலும் சரி, அந்த தவறை செய்ய நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிங்கள். ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியம் எழுதி என்னை விட்டு விலக முடியாது, கிருபை செய்யுங்கப்பா என்று யாரெல்லாம் கேட்கலாம் அவர்கள் மேல் கர்த்தர் கிருபையின் ஆவியை ஊற்றுவார். ஹல்லேலூயா. அப்படி யாராவது கெட்ட பழக்கத்தில் யாராவது எதனா இருந்தாக்கா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம போன வாரம் வாசித்தோம் இல்லையா? கர்த்தர் ஸ்தோத்திரம். கொலோசியர் 2:16 அது வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு பரிசு. அது நீங்கள் இந்த நல்ல தருணத்தில் நல்ல ஒரு நமக்கு வாழ்க்கை எவ்வளோ காலம் இருக்குன்னு தெரியாது. ஹல்லேலூயா. அந்த காலத்தை பிரயோஜனமுள்ளதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தான் கர்த்தர் உடன்படிக்கையின் பந்தியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கை மாற்றப்பட்டு புதிய உடன்படிக்கையாக தன்னையே ஒப்பு கொடுத்து தன் சரீரத்தை அப்பமாக மாற்றி தன் இரத்தத்தை ரசமாக மாற்றினவர் தேவன். அப்படிப்பட்டவர்கள் அருந்தும் பொழுது ஹல்லேலூயா நம்ம பயமில்லாமல் வாழ்ந்து, தேவனுக்கு பயமில்லாமல் நம்ம சுயமாய் வாழ்ந்து நாம் திருப்பந்தி எடுப்போம் என்றால் இந்த திருப்பந்தி அப்பமாகவே இருக்கும், திராட்சை ரசமாகவே இருக்கும். கர்த்தர் ஒரு நாள் வருவாராம். ஹல்லேலூயா சொல்லுமா? வரும்பொழுது யாரெல்லாம் அப்பம் புசித்தாங்களோ ரசத்தை குடித்தாங்களோ அவங்களுக்கு என்ன இல்லை, ப்ரமோஷன் இல்லை, எழுப்ப மாட்டார். பயத்தோடு தேவனுக்கு முன்பாக அன்பிலே கட்டப்பட்டவர்களாய் திருப்பந்தி யார் எடுக்கிறார்களோ, அப்பம் அல்லது இயேசு கிறிஸ்து சரீரம், ரசம் அல்லது இயேசு கிறிஸ்து ரத்தம், அவர்கள் ரகசிய வருகை வரும்பொழுது அவர்களுக்குத்தான் தெரியுமா. நல்லா புரிஞ்சுங்க. எதோ நம்ம ஏதோ பஞ்சு எதோ கொடுக்குறாங்க, ஏதோ வசனம் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன்ல, அடிக்கணும் வாசி எதோ தெரியும் வாசிங்க. ஆரம்ப அதிகாரத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லோரும் வாசிக்கணும், தெரியுமே. வாசிக்காமல் இருக்கணும். ஆமாம். எத்தனாவது வசனமா? வாசிங்கம்மா. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. இதுதான் ரகசியம் தான். ஏதோ நம்ம வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை போல் வாழக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுமா? ஒரு நாள் தெரிஞ்சிடும். இப்போது கலரை உள்ள பிணத்தை புதைக்கிறாங்க இல்லையா, அது ஒன்றுமே தெரியாது வெளியே. ஆனால் நான் ஒரு முறை ஒரு இதுக்காக ஓட்டேரிக்கு போனாக்கா புதைக்கிற இடத்துல என்ன ஏதோ நான் ஜிபி பிள்ளைங்களாம் நாங்கள் ரோட்லேயே நின்ட்டோம். அது என்னன்னு தெரியல, கத்திர நிறுத்திட்டார் ரோட்லேயே, போகல அங்கே. அது என்னமோ போகல. ஆனால் அங்கே சுற்றி அந்த 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 குழியை சுற்றி நின்று ஓடியாடுறாங்க, ஓட்டம் பிடிச்சி ஓடியாடுறாங்க. என்னென்னா ஏற்கனவே அங்கே ஒன்று அதை எடுத்துட்டாங்க, அழுவி போய் நாத்தம் தாங்க முடியல அப்படி. ஹல்லேலூயா. அதுதான் ஜீவவாசனான ஒரு வாழ்க்கை வேணும். யாருக்கு பயப்படனாலும் அடிக்கடி நான் சொல்வேன், அப்பாவுக்கு பயப்படுங்க போதும்.
நீதியாக வாழ பிரயாசப்படுங்க. அப்போ அந்த ரசம் நமக்கு ரத்தமாக மாறிடும். அந்த அப்போ நமக்கு அவருடைய சரீரமாக மாறிடும். கடைசி நாள் எழுப்பத்துக்கு அதுதான் ஒரு ஐக்கியத்தை உருவாக்கும். அதுதான் ஒரு ஐக்கியம். தெரியும் அவருக்கு, என் சரீரம் இந்த சரீரத்தில் இருக்குது, என் ரத்தம் இந்த ரத்தத்தில் இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். ரகசிய வரையில் வரும்போது கைவிடப்படக்கூடாது இல்லையா? ஒரு சாட்சி கூட பார்த்தீங்கன்னா ஒரு சபையில் ஆண்டவர் திடீர்னு வந்துடுறாரு. இல்லையா சொல்லுமா இல்லையா? அங்கே வெண் வஸ்திரம் கலர் வஸ்திரம் எல்லாமே இருக்குது, புரிஞ்சுக்கணும். இதில் கலர் வஸ்திரம் வெண் வஸ்திரம் நிறைய பேர் போயிடுறாங்க. இல்லையா சொல்லுமா? நிறைய வெண் வஸ்திரம் உள்ள வைக்கிறாங்க. அல்லேலூயா, புரியுதுன்னு நினைக்கிறேன். வந்துட்டாருமா, இயேசு கிறிஸ்து வந்துட்டார். யாரெல்லாம் பயத்தோடு உண்மையோடு பக்தியோடு வாழ்ந்து போஜனத்தை எடுக்கிறாங்களோ அவர் வாழ்க்கையில் வெளியே கூட சாட்சியாய் மற்றவர்கள் சொல்லுகிற மாதிரி அந்த மகனா அந்த மகளா பாராட்ட முடியாத ஒரு வாழ்க்கை மற்றவர்கள் பாராட்டுறாங்க. அதுதான் சாட்சி. நீ போய் அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் இவர் ஆமாம் இவர் கூட்டம் செய்தார், நான் பார்த்தேன், இவர் தேவனுக்கு ஒரு விதமாக தூஷணம் பண்ணார் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற காலத்தை ஆண்டவர் மாற்றி இருக்கிறாரு. நீ சாட்சியாய் வாழ்னு சொல்கிறாரு. ஏன் முடியாது? ஈஸி தானே. நீ மற்றொரு சாட்சியாக நீ என்ன பண்ண குற்றப்படுத்தாதுன்றார் ஆண்டவர். பிரம்மாண்டம் எவ்வளோ அழகாக சொல்லுது, அன்பின் பிரமாணம் இதுதான். அந்த ஆண்டவர் அந்த ஸ்திரீ அவ்வளோ அழகாக காப்பாற்றுறார். அந்த பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார், தம் அன்பையும் அழகாக போதிக்கிறார் தேவன். அதுக்காக தான் நம்ம வந்தார் உலகத்துக்கு. மாத்திரத்தை முன்ன பழைய முறையில் வாழ்ந்து திரும்பி வாழும்படியான வாழ்க்கை நமக்கு வரவே கூடாது. சோத்திரம் இல்லையா? பார்த்தாக்கா காணோம், கொஞ்சம் பேர் ஒரு 60% காணோம். கலர் வஸ்திரம் எடுத்துக்கினாரு, வெண் வஸ்திரம் எடுத்துக்கினாரு. வெண் வஸ்திரம் கொஞ்சம் உள்ளே இருக்குது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? புரியுதா? என்ன சம்பவம் புரியுதா? ஆனால் அவர்கள் வாழ்க்கை தேவன் உண்மையாக நீதியாக இல்லை. அப்பத்தை இங்கே எடுக்கிறாங்க, வெளியே ஆகாப்ப போல எசபெல் போல மீறுகிற ஒரு வாழ்க்கை. மீறினவர்கள் ஒரு வாழ்க்கையை எல்லோரும் பாராட்டினாங்க. கரெக்டு. மூப்பர் தானே எழுதி கொடுத்தாரு, மூப்பர் தானே சொன்னார், கல்லறி சொன்னார். அதில் ராஜா தோஷம் இது பண்ணிக்கிறான் நாபத்து அப்படி எல்லாரும் பாராட்டினாங்க. ஆனால் தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுவோமா? நியாயம் செய்கிறவர், நீதி செய்கிற தெய்வம் அவர்கள் மேல் கோபத்தை வைத்தார். அவர்கள் சந்ததிகள் எல்லாம் பாழாயின. அன்பான மகளே மகனே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் அன்புக்கு பாத்திரவான்களாக இருப்போம். வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ நமக்கு எதிரிடாய் வருகிற போராட்டங்கள் உண்டு. ஆனால் கிருபை ஆண்டு இடத்துல கேளுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் உங்களை நடத்துவார். கிருபை நாவி நிந்திக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவை காலில் போட்டு மிதிக்காதீங்க. அவர் ரத்தத்தை நீங்கள் அசட்டியாக எண்ணாதீங்க. அந்த ஆக்கினை அதை விட மோசமாக இருக்குன்றார். ஸ்தோத்திரம். எழுந்தது சும்மா இல்லை, இது என் தேவன் எழுதி கொடுத்தாருனாக்கா ஏதோ இல்லை. அல்லேலூயா. இதை நீங்கள் உள்ளத்தில் எழுதி கர்த்தரை சிந்தையை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தெய்வமே, உடைய வார்த்தையாக நாங்கள் வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.